அழுத்தமாகவும் இருக்கு. அதுல இன்னும் நம்ம நிறைய கேள்விகள் எழுப்பலாம். உதாரணத்துக்கு பிரிட்டன் இப்ப இந்தியா நமக்கு சுதந்திரம் கொடுத்துச்சு. நம்ம எல்லாம் என்ன சந்தோஷப்பட்டோம், நம்ம சுதந்திரம் போராடினாங்க, அதனால கொடுத்தாங்க அப்படின்னு. சரி, இஸ்ரேல்ல யார் போராடினாங்க? இஸ்ரேலை விட்டு இங்கிலாந்து வெளியே போச்சு இல்ல. இஸ்ரேல்ல யார் போராடினாங்க? ஜெருசலத்தை விட்டு இங்கிலாந்து எப்படி போச்சு? நைட்டோட நைட்டா போச்சு. சுதந்திர போராட்டத்தெல்லாம் யாரும் போராடல, பிரிட்டன் கையில தான் இருந்துச்சு. தூக்கி அப்படியே யூதர்கள் கையில ஒரு ராணுவத்தை கொடுத்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு போனாங்க. தெரியுதா? இவங்க எல்லாம் எதுக்கோ யாருக்கோ கட்டுப்பட்டு செயல்படுற மாதிரி இருக்கா? எந்த வல்லரசு நாடாவது அது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி, உலகத்துக்கே நடு சென்றது. கிட்டத்தட்ட வியாபார தடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க இருந்தா சுயஸ் கேனல் போகுது, அங்க இருந்தா இந்த ரெட் சி வழியான இது டிரான்ஸ்போர்ட், யூரோப் வழியான டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அந்த வழியா தான் போகுது. எகிப்து வழியா தானே, சுயஸ் கேனல் வழியா தானே போகுது. அப்போ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த யாருமே போராடாம நைட்டோடு நைட்டா ஒரு அக்ரிமெண்ட் கூட போடாம, ஐநா சபையில கூட ஒரு நம்ம இதுக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு நமக்கு அக்ரிமெண்ட் இருக்கு. இஸ்ரேலோட அக்ரிமெண்ட் யாரையாவது காட்ட சொல்லுங்க பாப்போம். இஸ்ரேலோட மேப் இஸ்ரேல காட்ட சொல்லுங்க. இன்னைக்கு மத்தவங்கள விடுங்க, இஸ்ரேலோட மேப் இஸ்ரேல காட்ட சொல்லுங்க. ஏப்பா உன் நாட்டோட மேப் எனக்கு காட்டுப்பான்றது. அவனுக்கே மேப்பே கிடையாது. எவ்வளவு நாள் நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே போவேன், கடைசியா சொல்றான் அதான் மேப். இன்னும் போயிட்டு இருக்கு. இருங்க வரைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்பதான் அவங்கள இந்த பக்கம் தள்ளி விட்டு காசா பக்கம் கொஞ்சம் இழுத்து இருக்கோம். அப்ப இந்த பக்கம் கான்யூனிஸ் பக்கம் இழுத்து இப்ப கோடு இந்த பக்கம் போட்டிருக்கு. அடுத்து ரஃபா பார்டர் அதுக்கு ஒரு இழுத்தோம்னா அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க வரணும் அங்க வரணும், பாதி மதீனா வரைக்கும் வர வேண்டியது இருக்குல்ல. அதுக்குள்ள அவசரப்பட்டு மேப் கேட்குறீங்க. பொறுமையா இருங்க அப்படின்றோம். அப்போ தஜ்ஜாலுடைய எக்ஸிட் தான் என்ன, இஸ்ரேலுடைய டவுன்ஃபால் ஆகும். இப்போ இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா இப்போ பீக்கில் போகும். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா ரசூல்லா சொல்றாங்க மிஷ்காத்துல, கிரேட் இஸ்ரேல் உருவாகும். ரசூல்லா சொல்றாங்க ஹிலாஃபத் பைத்துல் முகத்தஸில் நிலைநிறுத்தப்பட்டால் அப்போ தஜ்ஜால் என்ன பண்ணுவான், இது இறையாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ப வைப்பான். யார? யூதனை. அதான நம்பிட்டு இருக்கான் இன்னி வரைக்கும். அவன் அமளிக்கர்களை வெளியே துரத்தி இங்க ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டால் கடவுளின் கிருபை எனக்கு இறங்கும். அது நீ என்னது நிரந்தரமான ஆட்சி. அல்லாஹ் சொன்னால அந்த மரத்தை நெருங்காதுன்ட்டு, அந்த மரம் அது பர்மனண்டா இங்க தங்கக்கூடிய ஒரு ஆட்சி. அப்பா ரசூல்லா சொல்றாங்க, அப்படி பைத்துல் முகத்தஸில் ஹிலாஃபத் நிலைநிறுத்தப்பட்டால் பூகம்பங்கள், சோகங்கள், மறுமையின் அடையாளங்கள் நெருக்கத்தில் எதிர்பாருங்கள். அந்த நேரத்தில் மறுமை எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கும் என்றால், எனது இந்த கை உனது தலைக்கு அருகில் உள்ளது போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி மேல தலை மேல இப்படி கை வச்சு காட்டுறாங்க. அப்போ அவ்வளோ எட்ஜில் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம், மனித குலம் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப ஒரு எட்ஜில் இருக்கும். எப்போ வேணாலும் பிளாஸ்ட் நடக்கும் தெரியாது. இப்போ